அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித யோவான் எழுதின முதல் கடிதம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார், இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பைபிளில் ஒரு வசனம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம். மொத்த பைபிளின் சுருக்கம் அந்த வசனம் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படித்தான் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதனால்தான் அந்த வசனத்தை கிதியோன் என்கிற பைபிளில் ஏறக்குறைய 14-15 மொழிகளில் பைபிள் திறந்தவன முதல் பக்கத்திலே வர்ற மாதிரி பதிவு பண்ணியிருப்பாங்க. ஏனென்றால் மொத்த பைபிள் சுருக்கம் என்பதனாலே அதை காட்டுவதற்காக. அது என்ன வசனம்? அது யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழிந்து போகாமல் நிலை வாழ்வை அல்லது பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த ஒரே மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தினர் மேல் அன்பு கூர்ந்தார் என்கிற வசனம் தான் அந்த வசனம். இதற்கு இணையான வசனத்தை தான் நாம் இப்போ படித்தோம். என்ன வசனம்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அது நற்செய்தி, இது கடிதம். இதில் என்ன சொல்லியிருக்கு? கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார், இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். அதாவது யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 வசனத்தின் மூலமாக கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்து அன்பு கூர்ந்தார் என்று தெரிந்து கொண்டோம். ஆமாம், அப்போ தெரிந்து கொண்ட நாம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதே யோவான் இங்கே திருப்பி சொல்லுகிறார். ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரர்களுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. ஆண்டவர் விரும்புகிற ஒன்று, ஆண்டவர் எதிர்பார்த்து நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பணி கூட என்று சொல்லலாம். நமக்கு அருகில் இருப்பவர்களிடம், நம்மோடு பழகுகிறவரிடம், நம்ம குடும்பத்துக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடம் நாம் எப்படியாக பழகுகிறோம்? இயேசு நம்மிடம் காட்டிய அன்பை நாம் நம்முடைய சகோதரர் சகோதரிகளுக்காக, பக்கத்தில் வாழ்கிற மக்களுக்காக காட்டுகிறோமா? அப்படி அன்பை காட்டுகிறோம் என்றால் எதை வைத்து அன்பை காட்டுகிறோம் என்று சொல்லலாம்? சுருக்கமாக ஒரு 5 காரியம். 1, நமக்கு அருகில் இருப்பவர்களிடம் நல்ல நட்புறவுடன் இருப்பது. யாரிடமும் பகை இல்லை என்கிற அளவுக்கு நல்ல நட்புடன் பழகுவது. கூடுமானால் அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவருடன் கேட்டு பெறுவதல்ல, நாம் பழகிற விதத்திலே அவருடைய தேவைகளை அறிந்து நம்மாலான உதவிகளை செய்வது. 3வது, அவர்களுக்காக, அவருடைய தேவைகளுக்காக, அவருடைய குடும்ப நன்மைகளுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவது, வேண்டுதல் செய்வது, பரிந்து பேசி ஜெபிப்பது. கூடுமானால் அவர்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்து அவர்களுக்கு ஆறுதலாய் இருப்பது. ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால் கூட இருந்து அவங்க சப்போர்ட் பண்ணி சின்ன சின்ன உதவிகளை செய்து அவர்களிடம் ஆறுதலாக இருப்பது. மொத்தத்தில் அவர்களை மதித்து அவர்களுக்குள்ளும் இயேசு இருக்கிறார் என்பதை உணரச் செய்வது. எப்படி? நாம் வாழ்ந்து காட்டுகிற முறைமையின்படி இதை பார்க்கிறவர்கள், இவர்கள் இயேசுவை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி நம்மிடம் இருக்கிற இயேசுவும் அவர்களிடம் செல்ல வேண்டும் என்கிற உணர்விலே நாம் அவர்கள் முன்பதாக வாழ்ந்து காட்டுவது சாட்சிய வாழ்வு. இதுதான்
நாம் பிறரை அன்பு செய்வதற்கான பேசிக் அடிப்படை அடையாளம். செய்து வாழ்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, நீங்கள் எங்களை அதிகமாக அன்பு செய்து மகனை எங்களுக்காக கொடுத்தீங்க. எங்கள்கிட்ட ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தீங்க. பிறரை குறித்து ஒரே ஒரு கட்டளை, கடவுளை குறித்து ஒரு கட்டளை, பிறரை குறித்து உன்னை அன்பு செய்வது போல உன் சகோதர சகோதரி அன்பு செய்யன்னு சொல்லிட்டு, அந்த அன்பு செய்கிற அந்த கட்டளையை மதித்து அதை எங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பராம் இயேசு பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.